ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை டு பெங்களூர் ஒரு பஸ் விலாக் கண்டினியூஸாக அப்படியே பெங்களூர்லேருந்து சென்னைக்கும் ட்ரெயினில் வர்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ட்ரிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ இது எம்ஆர்எம் மீட்டிங்னுவாங்க. ஸோ அந்த மீட்டிங்காக இன்றைக்கி நான் வந்து கிளம்புறேன். நாளைக்கு மார்னிங் எனக்கு மீட்டிங். ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டே திரும்பி ரிட்டர்ன் த்ரூ ட்ரெயின். ஸோ இப்போது நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, மேடவாக்கம் பக்கத்தில் சந்தோஷபுரம் பஸ் ஸ்டாப். அங்கே தான் இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்மளோட டைம் பார்த்திங்கன்னா 8:51. என்னோடய பஸ் டைமிங் பார்த்திங்கன்னா 9:10. ஸோ நம்ம 20 மினிட்ஸ் முன்னாடி வந்துவிட்டோம். பஸ்ஸுமே வந்துட்டு இன்னும் 10 மினிட்ஸ் தான். இது சந்தோஷபுரம் வந்துட்டு செகண்ட் ஸ்டாப். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து மேடவாக்கம். 9 o'clock பஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம உட்காந்துருக்கிற பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் அண்ட் வேளச்சேரி. ஸோ நடுவில் இருக்குது இந்த லொக்கேஷன். இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு தாம்பரத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் லைன் வந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி ரோட். மேடவாக்கம் போயிட்டு 2 ஜங்ஷன் பிரியும். ஒன்று சோழிங்கநல்லூர், இன்னொன்று வேளச்சேரி. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு சோழிங்கநல்லூர் போனோன்னா நீங்கள் பஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சவுத் சைட் போகிற பஸ்ஸஸ் அண்டு பெங்களூர், ஹைதராபாத் போகிற பஸ்ஸஸும் இந்த வழியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்சிட்டி பஸ்ஸுமே மூவ் ஆகுது. உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கேருந்து தாம்பரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் பஸ்ஸில் போகணுன்னா. அதே நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ போகிறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அதே 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். இது நார்மல் டிராஃபிக் ஹவர்ஸில். பீக் ஹவர்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இதுவாக நம்மளோட லோ ஃப்ளோர் பஸ், தமிழில் தாழ்த்தள பேருந்து. இந்த பஸ்ஸோட விலாகை நான் சீக்கிரமாக போடுறேன் கைஸ். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட். ஏன்னா ஈஸியாக ஏறலாம் இறங்கலாம். ஸோ இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. இதில் நீங்கள் தாம்பரம் போய் சுவிட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக கிளம்பாக்கம்க்கே போயிடலாம். இது வந்துடுச்சு கைஸ் நம்மளோட பஸ். KMRL கலை மக்கள் டிரான்ஸ்போர்ட் டு பொம்மசந்திரா. ஓகே, வாங்க பஸ்குள்ளே ஏறி நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். டைகர் கா ஹுக்கும். உள்ள சூப்பராக இருக்குது கைஸ். நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, க்ளீனாக இருக்குது. நம்மளோட சீட் வந்து பார்த்திங்கன்னா L13. ஸோ நம்மளது வந்து லோயர் தான், விண்டோ சீட் நம்மளது. ஸோ நமக்கு வந்து ஒரு பிளாங்கெட் கொடுக்குறாங்க. ஸோ ஏசி கூலிங் அதிகமாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேக் ஹோல்டர், கர்டன்ஸ் இருக்குது. ஸோ உள்ள அன்வான்ட் லைட்ஸ் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 ஏசி அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி அவுட்லெட்ஸும் சூப்பராக த்ரோ இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ஜரும் இருக்குது. ஸோ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு கர்டன் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரைவசிக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ரோட் ஜங்ஷன். ஸோ சந்தோஷ்புரத்துக்கு அடுத்த ஸ்டாப் இது. இதுக்கப்புறம் இது வந்து தாம்பரம் தான் ஸ்டாப்பு. தாம்பரம்லேருந்து இது நேராக GST ரோடு வழியாக வடபழனி, கோயம்பேடு வரைக்கும் போய், ஸோ அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் லிங்க் பண்ணி தான் நம்ம பெங்களூர் போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலி MCC பஸ் ஸ்டாண்டுன்னுவாங்க. இதுக்கு உள்ளே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்.
ஓகே கைஸ், நம்ம பஸ்ஸோட அவுட்டர் லுக். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்பேடு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கைஸ். பைபாஸில் நல்லா க்ரூஸ் பண்ணிட்டாங்க கைஸ். ஒரு 190 அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டிபேலு வந்திருக்கோம். கரெக்டாக இந்த பெங்களூர் வரவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் வந்து தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டர். இது தாண்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பொம்மசந்திரா வரும். கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. ஷார்ப்பாக 5:30க்கெலாம் நம்மளை பொம்மசந்திராவில் விட்டுட்டாங்க கைஸ். இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் கிட்ட தான். ஸோ அப்படியே வாக் பண்ணி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 9 o'clock மீட்டிங்க்கு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பணும். ஆஃபீஸுமே இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1 kilometer தான். ஆனால் 5:30க்கு மார்னிங் வந்துட்டு பயங்கரமான குளிர் கைஸ். ஒரு 18 degrees அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ஸ் தான் மெயின் ரோட்லேருந்து. இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூட்ஸ். நம்ம உள்ளே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். ஸோ என்னோடய மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, அவரும் பக்கத்து ரூம் தான். ஸோ அவரை வந்து நான் பார்த்துட்டு அப்படியே நம்ம அவரோட சேர்ந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். ஆக்சுவலி கர்டைன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சன்லைட் உள்ளே வரல. மார்னிங்குன்றதுனால கொஞ்சம் நேரத்தில் அவங்க கர்டைன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம தங்கின ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரெஸ்டாரண்ட். இது வந்து ஹோட்டலுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் தங்குற ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1300 per டேக்கு வந்து ஆக்சுவலி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் பர் டே தங்கலை. நான் மார்னிங் ஒரு 5:30க்கு வந்துட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி நான் செக் அவுட் பண்ணிவிடுவேன். ஓகே, அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் வந்து 8:30. ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட் ரொம்ப கூட்டமாக இல்லை. 9 o'clock மேலே தான் கொஞ்சம் கூட்டம் வரும். இந்த ஹோட்டலோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த லான் ஏரியா தான். நான் ப்ரீவியஸ் டைம் வரப்போ நிறைய வயசானவங்கலாம் இங்கே சேர் போட்டு உட்காந்துட்டு ஒன்றா உட்காந்து பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க.
ஸோ அது வந்து உண்மையிலே ஏஜ்டு பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் வந்து உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் இருக்குது. நம்ம 2 days 3 days ஸ்டே பண்ணுறோன்னா மார்னிங் வந்து ஜாகிங் போவோம் என்னோடய டீம்மேட்ஸோட. பட்டு நைட் வந்து நம்ம ட்ராவல் பண்ணது வந்து ஒரு 1 o'clock தான் நான் படுத்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாததுனால நான் ஜாகிங் பண்ணல. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போது கரெக்டாக 10 o'clock கைஸ். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 meters எனக்கு ஆஃபீஸு. மெயின் ரோட் போயிட்டேன்னா அங்கேருந்து ஒரு 400 meters தான். இப்போ நீங்கள் பார்க்குற மெட்ரோ வந்து பொம்மசந்திராலேருந்து ஒசூருக்கு போகிற மெட்ரோ. பட்டு இது வந்து கரெக்டாக பொம்மசந்திராவோட ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5-10 kilometers அட்டிப்பிலே வந்துடும். அது வந்து கர்நாடகாவோட பார்டர். ஓகே கைஸ், இப்போ ஆஃபீஸ் ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து நம்மளை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஜங்ஷனான ஏரியா, டிராஃபிக் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம போர்ட் பண்ண வந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவி பஸ் தான். நமக்கான சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பொம்மசந்திரா டு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் வந்து 16 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப கம்மி தான், ஏன்னா இவி பஸ்ஸுங்கிறதுனால. இப்போ நம்ம வந்த பஸ் போயிடுச்சு. நம்ம இப்படியே நடந்து போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 months கழிச்சு நான் ட்ரெயினில் ரிட்டன் ஆகிறேன் கைஸ். நார்மலாக நான் பஸ்லேயே தான் ரிட்டன் ஆகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 months கழிச்சு ட்ரெயினில் எனக்கு டிக்கெட் அவைலபிளாக இருந்தது. அதனால் நான் இந்த ட்ரெயின் புக் பண்ணேன். இப்போ நான் புக் பண்ண ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 12658 பெங்களூர் சென்னை மெயில். ஆக்சுவலி இது வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் வரணும். பட்டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் பிளாட்ஃபார்ம் 8ல் மாற்றி விட்டாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் மைக்கோடு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார், இந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்மில் தான் வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ நம்மளோட கோச் வந்து பார்த்திங்கன்னா B1 3rd class AC தான் இது. ஆல்ரெடி வந்து நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes டிலே. ஏன்னா ஆக்சுவலி சதாப்தி வந்துட்டு வர டிலே ஆகிடுச்சு. அதனால் பிளாட்ஃபார்ம் 1ல் சதாப்தி வந்ததுனால இங்கே ட்ரெயினை ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. சம் சிக்னல் இஷ்யூ அப்படின்னாங்க. அதனால் ஒரு 1 hour டிலேயில் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுது. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 10:50 கிளம்பணும். பட் ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45. ஸோ கரெக்டாக ஒரு 55 minutes. மேபி அப்கமிங் ஸ்டேஷன்ஸில் நம்ம ஸ்பீடை வந்து கோப்பப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்துட்டு நம்ம 4:30 to 5 ரீச் ஆகணும். லெட்ஸ் சி, பார்ப்போம்.
ஸோ நம்ம மார்னிங் வந்து 5 o'clock கிட்ட சென்ட்ரல் ரீச் ஆகணும். பட் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:15. நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் தாண்டி நிற்கிறோம். இப்போ நம்ம டிபார்ட் ஆகிற ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஸ்டேஷன். ஸோ அரக்கோணத்துக்கு அடுத்தது டேரெக்டாக சென்ட்ரல் தான். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15. இப்போ அட்லாஸ்ட் நம்ம ஃபைனலாக சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம லோக்கல் ட்ரெயினில் ஏறி நான் அப்படியே தாம்பரம் போகணும். ஸோ சென்னை பார்க்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் சென்ட்ரல் வந்திருக்கேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம ட்ரெயினில் தான் போவோம். நான் அதையுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். until then see you guys. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் vlogல நம்ம சந்திப்போம். see you guys. bye.